அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சுவாரஸ்யமான மிக சுலபமான ஒரு எக்ஸசைஸ் இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? முதல் ப்ராப்ளத்தில் லெட்டஸ் ரீட் அவுட், தென் அதை நம்ம என்ன செய்யலாம் எக்ஸாமின் பண்ணலாம். The length, breadth and thickness of a rectangular sheet of metal are 4.234 meter, 1.005 meter and 2.01 centimeter respectively. ஒரு மெட்டல் பீஸோடைய நீளம், அகலம், பருமன் அது எவ்வளவு? 4.234 மீட்டர், 1.005 மீட்டர் அண்ட் 2.01 சென்டிமீட்டர். ரைட். கிவ் தி ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் தி ஷீட் டு கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஏரியாவே வால்யூமையும் கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, அதில் பிழை இருக்கக்கூடாது. அதில் என்ன இருக்கக்கூடாது? மிகப்பெரிய பிழை இருக்கக்கூடாது. அப்படி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க என்ன பார்த்து வச்சுக்கணும்னா, திஸ் இஸ் லென்த் 4.234. அப்போ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4. இது அகலம். இதனுடைய வேல்யூ 1.005. ஸோ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4. இங்கே பாருங்கள் 2.01, 0 ட்ரேப்பாக இருக்கு. ஸோ 1 2 3, ஸோ 3. ஸோ இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3. ஸோ 4 3 3. இது ஸோ 4 4 3. இதை முதல் மனசில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம்? லெட் அஸ் எக்ஸாமின். ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூஸ் நம்ம எழுதிக்கிறோம். லென்த்து, பிரெட்த், திக்னஸ் எழுதியாச்சு. ஏரியா, ஒரு மெட்டல் ஷீட்டுக்கு 6 பக்கம் இருக்கும் இல்லையா? மேல் பக்கம், கீழ்ப்பக்கம், 2 முன்பக்கம், பின்பக்கம், இடது பக்கம், வலது பக்கம். சரிங்களா? மேல் கீழுக்கு லென்த் இன்ட்டு பிரெத். அதனுடைய சைடுக்கு 4 சைடு இருக்கும். ஒன்று பிரெத் இன்ட்டு திக்னஸ், இன்னொன்று திக்னஸ் இன்ட்டு லென்த். சரிங்களா? அப்போ மொத்த ஏரியாங்கிறது இந்த 3 பக்கத்தை டபுள் ஆக்கணும். ஸோ 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு திக்னஸ் ப்ளஸ் திக்னஸ் இன்ட்டு லென்த். ஸோ வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி நியூமரிக்கலாக சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. திஸ் இஸ் 8.720947 மீட்டர் ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா இதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 4ஆக இருந்தது, இது 4ஆக இருந்தது, இது 3. சரிங்களா பிள்ளைங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, நீங்கள் திக்னஸை நீங்கள் மெஷர் பண்ணும் பொழுதே அதனுடைய சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 3. ஸோ உங்களுடைய ஆன்சரில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3க்கு மேலே இருக்க முடியாது. ஸோ வாட் எவர் மேபி யுவர் ஆன்சர், திஸ் ஷுட் பி ஷார்ட்டன்ட். கட் பண்ணிடணும். இதோட 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட. அப்போ இதை 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட கட் பண்ண என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் 8.72. ஸோ ஆன்சர் இஸ் 8.72 மீட்டர் ஸ்கொயர். இஸ் தி ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. வால்யூம்க்கு என்ன செய்வீங்க? யூ ஹவ் டு மல்டிப்ளை லென்த் இன்டூ பிரெத் இன்டூ திக்னஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் தி வேல்யூ 0.085528 மீட்டர் கியூப். ரைட். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய வேல்யூலாம் சரியாக தப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸே 4 4 3 இஸ் தி லீஸ்ட். ஸோ உங்களுடைய ஆன்சரில் 3ஐ விட அதிக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதில் இட் இஸ் 0.0855 this much, 289 all can be truncated. Supposing that இந்த 2 is higher than 5 நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? you have to round it up. Is the understanding about this problem பிள்ளைங்களா? சரிங்களா? பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய சாம்பிள் எக்ஸசைஸை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் என்ன கிடைக்கும்? யூ கெட் டீப்பர் நாலேஜ். அதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க? கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம கலாபாரதி சேனலை பற்றி எடுத்துரைங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.